ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். விஜயின் தாவேக்கவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே அமித்ஷா அவசரமாக தமிழ்நாட்டிற்கு வந்தார் என்ற தகவலை அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வராஜா வெளியிட்டிருக்கிறார். இது என் கட்சி, நான் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்பேன் என்று பழனிசாமி கூறி வரும் நிலையில் இந்த கூட்டணியை அமைத்தது அவரல்ல, பாஜக தான் என்று புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியிருக்கிறார் திமுகவை சேர்ந்த அன்வராஜா. சமீபத்தில் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மூத்த அரசியல் தலைவரான அன்வராஜா கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. திமுக எங்கள் அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்று தொடர்ந்து கூறி வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அதிமுகவுக்கு மறைமுகமாக கூட்டணி அழைப்பு விடுத்திருந்தார். அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமே கூட ஏற்படலாம் என்றும் பேசப்பட்டது. இந்த சூழலில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்தார். तमिलनाडु विधानसभा चुनाव AIADMK, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर NDA के नाते लड़ेंगे. இந்த திடீர் கூட்டணி உடன்பாட்டால் அதிமுக தாவேக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு தவறி போனது. இது எதேச்சையாக நடந்தது அல்ல. அமித்ஷாவின் காய் நகர்த்தலிலேயே அதிமுக தாவேக கூட்டணி முயற்சி முறியடிக்கப்பட்டது என்று சொல்கிறார் அன்வர் ராஜா. சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் கொஞ்சம் தாமதித்தாலும் தாவேக்கவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துவிடும் என்பதால் தான் அமித்ஷா அவசரமாக தமிழ்நாட்டிற்கு வந்தார் என்று கூறியிருக்கிறார். அமித்ஷா அங்கிருந்து இங்க வருகிறார், கூட்டணி பேச வருகிறார், அவசரமாக வருகிறார். ஏன் வருகிறார்? இப்படி கொஞ்சம் தாமதித்தால் பிஜேபியோடு நம்ம அதிமுக தாவேக்காவோடு கூட்டணி போட்டு விட்டால் பிரச்சனை முடிந்தது, அதற்கு மேல் தமிழ்நாட்டில் நமக்கு வேலை இல்லை என்பதை உணர்ந்து அதற்கு முன்பு நாம் கூட்டணி வைத்துவிட வேண்டும் என்றுதான் அவசரமாக வருகிறார். இவரோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதற்கு முன்பே டெல்லியில் நடத்திவிட்டார். இவர் டெல்லியில் ஒரு தலைவர் இங்கிருந்து 3-4 கார்கள் மாறி செல்கிறார். சரி, ஏதோ போய் அவரை அமித்ஷாவை பார்க்கிறார். பார்த்து அப்போதே கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து விட்டது. மிரட்டலுக்கு பயந்தான் நீங்கள் போனீங்க. நிர்பந்தம் உங்களுக்கு இருந்தது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இந்த கூட்டணி இப்போது அமைந்திருக்கிறது. அவ்வளவுதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக கட்டுப்பாட்டில்தான் தேசிய கட்சிகள் இருக்கும் என்றும், ஆனால் அதிமுக பாஜக கட்டுப்பாட்டில் போய்விட்டது என்றும் அன்வராஜா கூறியிருக்கிறார். கூட்டணி வைத்த கட்சியை ஒழித்துவிட்டு ஆட்சியை பிடிப்பதுதான் பாஜகவின் வியூகம் என்றும், அதை தமிழ்நாட்டில் செய்ய பார்க்கிறது பாஜக என்றும் அன்வராஜா குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக பிஜேபியோடு கூட்டணி போட்டால் திமுகனுடைய கட்டுப்பாட்டில் தான் பிஜேபி இருக்கும். அதிமுக பிஜேபியோடு கூட்டணி போட்டால் அதிமுக கட்டுப்பாட்டில் தான் பிஜேபி இருக்க வேண்டும். ஆனால் இப்போது நான் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். எங்க பிஜேபி கட்டுப்பாட்டை அதிமுக தளர்த்திடுச்சு. அவங்க சொல்றதானே இவங்க கேட்குறாங்க. இவங்க சொல்லி அவங்க கேட்கலையே. இப்போ அவங்க சனாதனத்தை பற்றி பேச சொல்கிறாங்கன்னா எங்கள் தலைவர் பேசுகிறாரு. இது பிஜேபியினுடைய அஜெண்டாவை எங்கள் தலைவர் பேசுகிறார், எடப்பாடியார் பேசுகிறார் என்றால் முழுக்க அவர் பிஜேபியின் கட்டுப்பாட்டில் போய்விட்டார். யாரோடு இவர்கள் இணக்கம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை அப்படியே விழுங்கி விட்டு அவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அன்வர் ராஜாவின் முழு பேட்டி இன்று இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.
ஓம் சக்தி. அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.